அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மேலே எனக்கே சந்தேகம் இருந்தது. நான் அந்த கேள்வியை கேட்டுட்டேன் அப்படின்னு கேட்டதுனால எனக்கு பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு இஷான் கிஷான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவர் மேலும் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும், தொடர்ந்து கிரிக்கெட் பற்றின பல சுவாரஸ்யமான பரபரப்பான புதிய அப்டேட்ஸை பற்றியும் தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இஷான் கிஷான் 32 பந்துகளில் 76 ரன்கள் குவித்து இந்திய அணியினுடைய வெற்றியை 10வது ஓவருக்கு வெள்ளாகவே உறுதி செய்திருந்தார். இந்த நிலையில் அவருக்கு ஆட்டநாயகன் விருதும் வழங்கப்பட்டிருந்தது. பிறகு அவர் போட்டி குறித்து பேசியிருந்தார். இந்திய அணியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்த வாய்ப்பை மிகவும் சரியாக பயன்படுத்தி அரை சதம் அடித்து தன்னை திரும்பி பார்க்க வைத்திருக்கார். இந்த போட்டியில் முதல் 2 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் வேகமாக விழுந்த நிலையில் அவருடைய ஆட்டம் இந்திய அணியை வெற்றி பெற வைத்தது முக்கியமாகவே இருக்கிறது. இந்த போட்டி குறித்து பேசியிருக்கக்கூடிய இஷான் கிஷான் கூறும் பொழுது, இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்பதிலேயே என்னுடைய முழு கவனமும் இருந்தது. இந்த போட்டிக்கு முன்பாக என்னுடைய மனநிலையையும் நன்றாகவே இருந்தது. சில நேரங்களில் நாமே நம்மளுடைய பேட்டிங் நன்றாக இருக்கிறது அப்படின்னு உணர்வோம். அந்த நேரத்தில் நம்மளுடைய மனநிலை தெளிவாகவே இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நாம பந்த பார்த்து ஷாட் விளையாட வேண்டும். இன்று ஆபத்தான முறையில் அக்ராஸ் ஷாட் விளையாடக்கூடாது என நாங்கள் முடிவு செய்தோம். அதே சமயத்தில் பவர் பிளேவில் ரன்கள் எடுக்க வேண்டியதும் முக்கியமானது. நீங்கள் 200 ரன்னை தாண்டி துரத்தும் பொழுது பவர் பிளேவில் எடுக்கக்கூடிய ரன்கள் மிகவும் முக்கியம் அப்படின்னு நாங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். உள்நாட்டு கிரிக்கெட் விளையாடி ரன்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைச்சேன். அது சில சமயங்களில் நமக்கானதாக இருக்கும். இந்திய அணிக்கு விளையாட உனக்கு தகுதி இருக்கிறதா, உன்னால ரன்கள் எடுக்க முடியுமா என்ற கேள்வி உள்ளுக்குள் இருக்கும். அந்த நம்பிக்கையை பெறுவதற்காகத்தான் உள்நாட்டு கிரிக்கெட்ல விளையாடி ரன்கள் எடுத்தேன். என்னிடம் ஒரு கேள்வி நானே கேட்டுக்கொண்டேன், என்னால் இது செய்ய முடியுமா அப்படின்னு. இன்று அதற்கான சரியான பதில் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இன்னிங்ஸ் முழுவதுமாக விளையாடி நல்ல ஷாட் ஆட முடியும் அப்படின்னு உணர்ந்தேன். நான் ரன்கள் எடுக்க வேண்டும், அதுவே என் சந்தேகங்களுக்கு பதிலாக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். நான் அவுட் ஆனாலும் பரவாயில்லை, நல்ல கிரிக்கெட் விளையாட வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்திய அணி 209 ரன்கள் என்ற இமாலய இலக்க வெறும் 15.2 ஓவரில் எட்டி பிடித்து வரலாற்று சாதனையும் படைச்சிருந்தாங்க. ராய்ப்பூர்ல நடந்த இந்த போட்டியில இந்திய பேட்ஸ்மேன்களின் அதிரடியால பல்வேறு சாதனைகள் தவிடுபொடியாக இருந்தது. T20 கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய அணி வெற்றிகரமாக துரத்தி பிடித்த அதிகபட்ச ஸ்கோர் இதுவே அப்படின்னே சொல்லலாம். முன்னதான் 2023 ஆண்டு விசாகப்பட்டினத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 209 ரன்களை இந்தியா சேசிங் செய்திருந்தாங்க. தற்போது நியூசிலாந்துக்கு எதிராக மீண்டும் 209 ரன்களை துரத்தி அந்த சாதனையை சமன் செய்திருக்கிறது. 209 ரன்கள் எதிர் நியூசிலாந்துக்கு ராய்ப்பூர் 2026, 209 ரன்கள் எதிர் ஆஸ்திரேலியா விசாகப்பட்டினம் 2023, 208 ரன்கள் எதிர் மேற்கத்திய தீவுகள் ஹைதராபாத் 2019, 207 ரன்கள் எதிரில் இலங்கை மொஹி 2009 வருடம். அதே மாதிரி 200 ரன்களுக்கும் மேலான இலக்கு அதிக பந்துகள் மீதம் வைத்து வெற்றி பெற்ற அணி அப்படின்ற புதிய உலக சாதனையை இந்தியா படைத்திருந்தாங்க. பொதுவாக 200 ரன்களை துரத்துவதே கிடையணும். ஆனால் இந்தியா அணி 28 பந்துகள் மீதும் இருக்கும் போதே இலக்கை எட்டி பிடித்து நியூசிலாந்து பந்து வீச்ச நாலாபுரமும் சிதறடித்திருந்தது. இதற்கு முன் 2025 ஆண்டு நியூசிலாந்துக்கு எதிராக பாகிஸ்தான் அணி 24 பந்துகள் மீதம் வைத்து வெற்றி பெற்றதை சாதனையாக இருந்தது. அதனை இந்தியா தற்போது முறியடித்திருக்காங்க. அதே மாதிரி அதிக முறை 200 ரன்களை துரத்திய அணிகள் அப்படின்ற பெயர் பார்த்தீங்கன்னா, சர்வதேச T20 போட்டிகளில் 200 ரன்களுக்கும் மேலான இலக்க அதிக முறை வெற்றிகரமாக துரத்திய அணிகள் பட்டியலில் இந்தியா 2வது இடத்துல இருக்கிறது.
அதாவது ஆஸ்திரேலியா 7 முறையும், இந்தியா 6 முறையும், தென்னாப்பிரிக்கா 5 முறையும், பாகிஸ்தான் 4 முறையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆட்டத்தினுடைய சுருக்கமாக பார்க்கும்போது டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சு தேர்வு செய்திருந்தது. முதல்ல விளையாடிய நியூசிலாந்து அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 208 ரன்கள் குவித்திருந்தாங்க. ரச்சின் ரவீந்திரா 44 ரன்களும், கேப்டன் மைக்கேல் சாண்டனர் 47 ரன்களும் எடுத்திருந்தாங்க. கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணிக்கு சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோர் ஒற்றை இலக்க ரன்கள்ல ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்திருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு இணைந்த இஷான் கிஷான் மற்றும் சூரியகுமார் யாதவ் ஜோடி ஆட்டத்தின் போக்க மாற்றியது. இஷான் கிஷான் 32 பந்துகள்ல 76 ரன்களும், கேப்டன் சூரியகுமார் யாதவ் 82 ரன்களுடன் இறுதி வரை ஆட்டமிழக்காம அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றிருந்தாங்க. சிவம் துபே 16 பந்துகள்ல 34 ரன்கள் விளாசியிருந்தாங்க. இறுதியில இந்திய அணி 15.2 ஓவர்கள்லேயே 3 விக்கெட் இழப்புக்கு இலக்கை எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 போட்டியில் முதல்ல விளையாடிய நியூசிலாந்து அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 208 ரன்கள் எடுத்திருந்தது. இந்தியா நியூசிலாந்து இடையேயான 2வது T20 போட்டி ராய்ப்பூரில் ஜனவரி 23 நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்ய நியூசிலாந்து முதல்ல விளையாடி இருந்தாங்க. முதல்ல விளையாடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 208 ரன்கள் எடுத்திருந்தது. அந்த அணியில் அதிரடியாக விளையாடிய கேப்டன் மிச்செல் சாண்டனர் 27 பந்துகளில் 47 ரன்கள் எடுத்து கடைசி வரை களத்தில் இருந்தார். அதில் 6 பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸர் அடங்கும். அவரை தொடர்ந்து சச்சின் ரவீந்திரா 26 பந்துகளில் 44 ரன்கள் எடுத்தார். அதில் 2 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்ஸர்கள் அடங்கும். டீம் செய்டர் 24 ரன்களை எடுத்திருந்தார். இந்தியா தரப்புல குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஹர்திப் பாண்டியா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி மற்றும் சிவம் துபே தலா 1 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க. 209 ரன்கள் எடுத்தா வெற்றி என்ற இலக்கை நோக்கி இந்திய அணி விளையாடி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விளையாட்டு அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்திய நியூசிலாந்து அணிகள் மோதிய 2வது T20 போட்டி நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் ராஜ்பூரில் நடந்த இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதல்ல பந்து வீசியிருந்தாங்க. இதையடுத்த ஆட்டத்தை கான்வே டீம் பெசர்னட்டும் தொடங்கியிருந்தாங்க. ஆட்டத்தின் முதல் பந்தையே பவுண்டரியுடன் கான்வே தொடங்க பெட்டரும் அதிரடியாக ஆட ஆரம்பித்தார். அதிரடியாக ஆடிய இந்த ஜோடியை ஹர்ஷித் ராணா பிரித்தார். அவரது பந்தில் கான்வே 9 பந்துகளில் 3 பவுண்டரி, ஒரு சிக்ஸருடன் 19 ரன்னில் அவுட் ஆனார். அவர் ஆட்டமிழந்த சில நிமிடங்களில் வருண் சக்கரவர்த்தி சுழல்ல சிறப்பாக ஆடிய ஸ்பெட்டரும் அவுட் ஆனார். அவர் 13 பந்துகளில் 5 பவுண்டரியுடன் 24 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். அடுத்த ரச்சின் ரவீந்திரா, கிளென் பிலிப்ஸ் இருவருமே ஜோடி சேர்ந்திருந்தாங்க. ரவீந்திரா அதிரடியாக ஆடவும் ஆரம்பித்தார். பிலிப்ஸ் அதிரடி ஆட்ட முயற்சித்தார். அவர் 13 பந்துகளில் 2 பவுண்டரி, ஒரு சிக்ஸருடன் 19 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். மறுமுனையில் ரவீந்திரா சிக்ஸராக விளாசினார். மிச்செல் ரவீந்திரா அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க. அதே நேரம் கடைசி கட்டத்தில் கேப்டன் சாண்டனர் அதிரடியாகவே விளையாட ஆரம்பித்தார். விக்கெட்டுகள் அவ்வப்போது விழுந்தாலும் நியூசிலாந்து அணியினுடைய ரன்னும் சீராகவே உயர ஆரம்பிச்சது. கடைசி கட்டத்தில் சாண்டனர் பவுண்டரியும் சிக்ஸரும் விளாசியிருந்தாங்க. இதனால் இந்திய அணிக்கு சவாலான இலக்கை நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கவும் செய்தது. குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள பந்து வீசி முடிக்காததால் இந்திய அணி பெனால்டி விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் கடைசி ஓவரில் அவுட்ஃபீல்டில் 4 பேர் மட்டுமே நிற்க வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த போட்டியில் ஆடிய பும்ரா, அஷர் பட்டேல் இந்த போட்டியில் இல்லாமல் போனதால் இந்த போட்டியில் இந்திய அணியினுடைய பந்து வீச்சு சற்று தொய்வடைந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர்களில் 35 ரன்களையும், குல்தீப் யாதவ் 4 ஓவர்களில் 35 ரன்களையும் விட்டு கொடுத்திருந்தாங்க. குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. கடைசியில் நியூசிலாந்து அணி 200 ரன்களை கடந்தது.
நியூசிலாந்து அணி 20 ஓவர்கள் முடிவில் 209 ரன்களை குவித்திருந்தாங்க. சாண்டனர் கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் 27 பந்துகளில் 6 பவுண்டரி ஒரு சிக்ஸருடன் 47 ரன்கள் எடுத்திருந்தாங்க. பேக்ஸ் 8 பந்துகளில் ஒரு சிக்ஸர் 2 பவுண்டரியுடன் 15 ரன்கள் எடுத்தார். ஹர்ஷதீப் சிங் 4 ஓவர்கள் முடிவில் 53 ரன்களை வாரி வழங்கியிருந்தாங்க. முதல் போட்டியில் ஆடியது போலவே அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்ஷித், ரிங்கு சிங் அதிரடியாக ஆடினால் மட்டுமே இந்த போட்டியில இந்திய அணி வெற்றி பெற முடியும். சாம்சன் சிறப்பாக ஆட வேண்டியது மிக முக்கியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாங்க.